அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு லெசன்ல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற லாங் சென்டென்சஸ் தான் ஃப்ரேம் பண்ண போறோம். இன்னைக்கு 2 கிளாஸஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது ஒரே எக்ஸாம்பிள ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸஸ்ல எழுதி கம்பேர் பண்ணி நம்ம லேர்ன் பண்ண போறோம். இட்ஸ் கோயிங் டு பி a really very interesting video. So without any further delay, let's quickly get into today's lesson. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. I believed everything I was told. ஓகே, ஸோ ஐ பிலீவ்ட் எவ்ரிதிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எல்லாத்தையும் நம்பினேன் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? நான் எல்லாத்தையும் நம்பினேன். அந்த எவ்ரிதிங்கை டிஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல நம்ம ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். ஐ வாஸ் டோல்டு அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ வாஸ் டோல்டு அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் இது கரெக்டா? ஐ டோல்டுன்னு தானே வரணும். ஐ வாஸ் டோல்டுன்னு சொல்லாமா அப்படின்னா இது பாசிவ் வாய்ஸ். ஐ வாஸ் டோல்டு அப்படின்னா சம்ஒன் டோல்ட் மீன்னு அர்த்தம். வேற யாரோ எனக்கு சொன்னாங்க அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் டோல்டுன்றதுக்கு தமிழ் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லப்பட்டது, வேறு ஒருவரால் எனக்கு சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். யார் சொன்னாங்கன்றது இங்க முக்கியம் இல்லை நம்ம அதை சொல்ல விரும்பல. அதனால்தான் எனக்கு சொல்லப்பட்ட ஆக்ஷனை முக்கியமா வச்சு நான் இந்த இடத்துல பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஐ வாஸ் டோல்டுனா எனக்கு சொல்லப்பட்டது. இப்போ ராமு டோல்டு மீன்றது ராமு சொன்ன ஆக்ஷனை ராமு பண்றான்றது அங்க சொல்லியிருக்கோம். ராமு எனக்கு சொன்னா, ராமு டோல்ட் மீ. கரெக்டா? இந்த இடத்துல நான் ராமுன்றவனை இங்க சொல்லணும்னு நினைக்கல. எனக்கு சொல்லப்பட்ட ஆக்ஷனை மட்டும் தான் நான் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அப்ப பாசிவ் வாய்ஸ்ல ஐ வாஸ் டோல்ட் டு கோ தேர் டு டூ திஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, ஐ வாஸ் டோல்ட் டு மீட் யூ அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னை சந்திக்க சொல்லி எனக்கு சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தவங்க உன்னை மீட் பண்ண சொல்லி எனக்கு சொன்னாங்க அப்படின்றதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, ஐ பிலீவ்ட் எவ்ரிதிங் ஐ வாஸ் டோல்ட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தங்க? எனக்கு சொல்லப்பட்ட அனைத்தையும் நான் நம்பினேன் அப்படின்னு அர்த்தம். எவ்ரிதிங் ஐ வாஸ் டோல்டுனா எனக்கு சொல்லப்பட்ட அனைத்தையும். எவ்ரிதிங் பக்கத்துல தட் யூஸ் பண்ணாலும் கரெக்ட் தான். எவ்ரிதிங் தட் ஐ வாஸ் டோல்ட். ஓகே, எவ்ரிதிங்ன்றது ஒரு இன்டெஃபினிட் ப்ரொனவுன். இந்த இடத்துல ஐ பிலீவ்ட் எவ்ரிதிங் ஆப்ஜெக்டா ஆக்ட் பண்ணுது. ஸோ ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல நவுன் இல்ல ப்ரொனவுன் வரும் யூஸ்வலி. கரெக்டா? இந்த இடத்துல இன்டெஃபினிட் ப்ரொனவுன் எவ்ரிதிங் வந்திருக்கு. அதை டிஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல எழுதியிருக்கிற ஐ வாஸ் டோல்டுன்றது adjective clause passive voice ஃபார்மேட்ல இருக்கு. ஓகே, இப்போ இதே சென்டென்ஸை ஐ பிலீவ்ட் வாட் ஐ வாஸ் டோல்டு, இதுக்கு என்ன அர்த்தம்? வாட் ஐ வாஸ் டோல்டுனா எனக்கு சொல்லப்பட்டதை நான் நம்பினேன். ஓகே, ஐ பிலீவ்ட் வாட் ராமு டோல்டு மீன் என்ன அர்த்தம்? ராமு எனக்கு சொன்னதை அப்படின்னு சொல்லுவோம். ராமு எனக்கு சொன்னதை நான் நம்பினேன். இங்க யாரு சொன்னாங்கன்ற ஆக்ஷன் நம்ம சொல்லல. யாரு சொன்னாங்க? அந்த doer of the action is not known here or it is not simply important or it is very obvious. இது எனக்கு இவங்க தான் சொல்லியிருப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை நான் வெளிப்படையா சென்டென்ஸ்ல சொல்லணும்னு அவசியம் இல்லாம இருக்கலாம். அதனால என்ன சொல்லியிருக்கோம்? ஐ பிலீவ்ட் வாட் ராமு டோல்ட் மீக்கு பதிலா ஐ பிலீவ்ட் வாட் ஐ வாஸ் டோல்ட், எனக்கு சொன்னதை நான் நம்பினேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எவ்ரிதிங் ஐ வாஸ் டோல்டுன்றது adjective clause. ஐ பிலீவ்ட் பக்கத்துல இருக்கிற இந்த என்டையர் clause வாட் ஐ வாஸ் டோல்டுன்றது நவுன் clause. ஸோ இந்த பிலீவ்டுடைய ஆப்ஜெக்டா இந்த நவுன் clause ஆக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதே மாதிரி பேட்டர்ன்ல தான் இந்த ரெண்டு செட் ஆஃப் clauses மாதிரி யூஸ் பண்ணி நம்ம மற்ற எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் போகலாம். ஷீ ரோட் டவுன் எவ்ரிதிங் ஷீ வாஸ் டோல்ட் டு ரிமெம்பர். ஓகே, ஷீ ரோட் டவுன் எவ்ரிதிங்னா அவன் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டா. என்ன எல்லாத்தையும்? எவ்ரிதிங்கை டிஸ்கிரைப் பண்ணி என்ன சென்னு சொல்லியிருக்கோம்? ஷீ வாஸ் டோல்ட் டு ரிமெம்பர். அவளுக்கு ஞாபகம் வச்சுக்க சொல்லி சொல்லப்பட்ட எல்லாத்தையும் அவ எழுதிக்கிட்டா. ஸோ அவளுக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோன்னு வேற யாரோ சொன்னாங்கன்னு அர்த்தம். கரெக்டா? someone told her to remember. ஓகே, டு ரிமெம்பர் எவ்ரிதிங், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க சொல்லி அவளுக்கு சொன்னாங்க. ஷீ ரோட் டவுன் எவ்ரிதிங். ஓகே, எவ்ரிதிங் ஷீ வாஸ் டோல்ட் டு ரிமெம்பர்னா என்ன அர்த்தங்க? அவளுக்கு ஞாபகம் வச்சுக்க சொல்லி சொன்ன எல்லாத்தையும் அவ எழுதினா. ஷீ ரோட் டவுன் எவ்ரிதிங் ஷீ வாஸ் டோல்ட் டு ரிமெம்பர். ஸோ இது எப்படி நவுன் கிளாஸா மாத்துறது? ஷீ ரோட் டவுன் வாட் ஷீ வாஸ் டோல்ட் டு ரிமெம்பர். ஓகே, ஷீ ரோட் டவுன் எவ்ரிதிங் வாட் ஷீ வாஸ். இப்படி ரெண்டையும் சேர்த்து எழுத முடியாது. எவ்ரிதிங்கும் எழுதி வாட்டையும் சேர்த்து நம்ம எழுத முடியாது. ஓகேங்களா? எவ்ரிதிங் பக்கத்துல நம்ம எழுதுற கிளாஸ் adjective clause. எவ்ரிதிங்கை டிஸ்கிரைப் பண்ணி வர்றது அந்த கிளாஸ். சரிங்களா? எவ்ரிதிங்கை எடுத்துட்டு அந்த எவ்ரிதிங்ன்ற வார்த்தைக்கு பதிலாவே நம்ம போடுற கிளாஸ் தான் நவுன் கிளாஸ். சரியா? இந்த எவ்ரிதிங்ன்ற வார்த்தைலாம் எதுவுமே இல்லாம ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல டைரக்டா ஒரு கிளாஸே இருக்கிறதுக்கு பேர் தான் நவுன் கிளாஸ். ஷீ ரோட் டவுன் வாட் ஷீ வாஸ் டோல்ட் டு ரிமெம்பர். அவளுக்கு நினைவில் வைத்துக் கொள்ள சொல்லி சொல்லப்பட்டதை, சொல்லப்பட்ட அனைத்தையும்னா எவ்ரிதிங் ஷீ வாஸ் டோல்ட் டு ரிமெம்பர். சொல்லப்பட்டதைனா வாட் ஷீ வாஸ் டோல்ட் டு ரிமெம்பர். ஓகே, ஆல்ரைட். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ பாட் எவ்ரிதிங் ஐ வாஸ் ஆஸ்க்ட் டு பை. ஐ பாட் வாட் ஐ வாஸ் ஆஸ்க்ட் டு பை.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு வாங்க சொல்லி சொல்லப்பட்ட எல்லாத்தையும் வாங்கினேன். எனக்கு வாங்க சொல்லி சொல்லப்பட்டதை வாங்கினேன். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? இந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம எப்படி சொல்றோன்றதுக்கு ஏத்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் மாறுது. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறும்போது அதை யூஸ் பண்ற கிளாஸ் வேற வேறையா இருக்கு. அது ரொம்ப சிம்பிள் தான். அந்த கிளாஸை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த லெசன். ஓகே, பட் மற்றபடி ரெண்டுத்தோடைய மீனிங்கும் சேம் தான். சரிங்களா? ஐ பாட் எவ்ரிதிங் ஐ வாஸ் ஆஸ்க் டு பை. எவ்ரிதிங் ஐ வாஸ் ஆஸ்க் டு பைனா எனக்கு வாங்க சொல்லி சொல்லப்பட்ட அனைத்தையும். வாட் ஐ வாஸ் ஆஸ்க் டு பை எனக்கு வாங்க சொல்லி சொல்லப்பட்டதை நான் வாங்கினேன் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரைட், ஃபோர்த் எக்ஸாம்பிள் பார்ப்போம். We cooked everything we were told to cook. எங்களுக்கு சமைக்க சொல்லி சொல்லப்பட்ட எல்லாத்தையும் நாங்க சமைச்சோம். நவுன் கிளாஸ்ல எப்படி பண்ணலாம்? பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சரை காமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், we cooked what we were told to cook. எங்களுக்கு சமைக்க சொல்லி சொல்லப்பட்டதை நாங்கள் சமைத்தோம். ஆல்ரைட், ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் பாருங்க. He read everything he was assigned. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தையும் அவன் படித்தான். He read what he was assigned. அவனுக்கு கொடுக்கப்பட்டதை அவன் படித்தான். ஓகே, ஸோ இப்போ இத்தனை எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நான் ஒரு சேலஞ்ச் தரேன். இந்த இடத்துல இருக்கிற adjective clause passive ஃபார்ம்ல இருக்கு. He was assignedன்னு சொல்லி. இப்போ இங்க ஒரு doer, மேபி the teacherன்ற doer எடுத்துக்கோங்க. doer of the action, assign. ஸோ the teacher assigned அப்படின்றத வச்சு இந்த சென்டென்ஸை எப்படி ரீரைட் பண்ணி, அதாவது adjective clause passive ஃபார்ம்ல இருக்கு, ஆக்டிவ் ஃபார்ம்ல எப்படி எழுதலான்றதை கீழே காமெண்ட் பண்ணுங்க. He read everything blank. இந்த இடத்துல he was assignedன்றது பாசிவ் வாய்ஸை மாற்றி ரீரைட் பண்ணி ஆக்டிவ் வாய்ஸில் எழுதணும். ஆக்டிவ் வாய்ஸ் எழுதும்போது சப்ஜெக்ட் வந்து டீச்சர்னு வச்சுக்கோங்க, வேர்ப் வந்து அதே தான், அசைன் தான். எப்படி வரும்ன்றதை கீழே ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி தான் நவுன் கிளாஸ்க்கும். He read what he was assigned. அவனுக்கு கொடுக்கப்பட்டதை அவன் செய்தான். ஆசிரியர் அவனுக்கு கொடுத்ததை அவன் செய்தான்னு நீங்க எழுதணும். சரிங்களா? மேல ஆசிரியர் அவனுக்கு கொடுத்த அனைத்தையும் அவன் படித்தான் அப்படின்னு நீங்க எழுதணும். ஆல்ரைட், சரி, இன்னைக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள். We practiced everything we were taught. எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அனைத்தையும் நாங்கள் பயிற்சி செய்தோம். எங்களுக்கு டீச் பண்ண எல்லாத்தையும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட், we practiced what we were taught. எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதை நாங்கள் பயிற்சி செய்தோம். எங்களுக்கு டீச் பண்ணதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள்லையும் நீங்கள் ரீரைட் பண்ணி ஆக்டிவ் வாய்ஸில் எழுதணும். ஓகே, நீங்கள் சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். இதை ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆகும். நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். இது செகண்ட் சென்டென்ஸ், நவுன் கிளாஸாகவும் நீங்கள் எழுதி காமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்போதான் இந்த லெசன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் டில் த வெரி எண்ட். இப்போ இந்த மாதிரி சிமிலர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிற டிவி ஷோ கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது புரியும். I'll see you all in the next lesson. Till then, take care and bye. Here are the TV clips. I did what I was told. 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 I did what I was told to do. I did what I was told to do. I did everything I was told to do. I did everything I was told to do. For 180 days, I did everything I was told. For 180 days, I did everything I was told. And I believed everything I was taught. And I believed everything I was taught.